வணக்கம் அன்பு நண்பர்களே. தேசியமும் தெய்வீகமும் தன்னோட இரண்டு கண்கள் அப்படிங்கிறத சொல்லி அறிவித்து அதன்படி வாழ்ந்தவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவரையா அவர்கள். பசும்பொன் முத்துராமலிங்க தேவரையா வாழ்க்கையில் நடந்த மிக முக்கியமான வரலாற்று திருப்பமான சம்பவங்களை தான் ரத்தின சுருக்கமாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கோம். அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமாக காமராஜரை மீட்டெடுத்தவர், கர்ம வீரர் காமராஜரை மீட்டெடுத்தது ஒரு பக்கம், இஸ்லாமியர் வேடம் தரித்து ஒரு நிகழ்வுக்கு சென்றவர்னு பல்வேறு வகையான சுவாரஸ்ய தகவல்கள் அடங்கிய தொகுப்பாக தான் இந்த வீடியோ இருக்க போது. அதுலேயும் சுருக்கமாகவும் இருக்க போது. வாங்க நம்ம வீடியோக்குள்ளேயே போயிடலாம். பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் கிட்டத்தட்ட 1908 ஆண்டில் பசும்பொன் அப்படிங்கக்கூடிய அந்த பகுதியில் உக்கிரபாண்டி தேவருக்கும் இந்திராணி அம்மாவுக்கும் மகனாக பிறந்தவர் தான் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள். அதில் இந்திராணி அவர்கள் கிட்டத்தட்ட அவர் குழந்தையாக பிறந்து, பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் பிறந்து சரியா 6 மாதத்தில் இறந்து போயிடுறாங்க. கற்பனை பண்ணி பாருங்க, பிறந்து 6 மாத குழந்தைக்கு தாய் இல்லை. எவ்வளோ பெரிய துயரம், எவ்வளோ பெரிய துன்பம். அந்த துன்பத்தை சின்ன வயதிலே தாய் இல்லாத வழியை அனுபவிச்சவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவரையா அவர்கள். அது மட்டும் இல்லாமல் அவங்களோட பாட்டியோட அரவணைப்பில் வளர்ந்தார். பாட்டியோட அரவணைப்பில் வளர்ந்தப்ப கமுதி பக்கத்தில் ஆயிஷா பேபி அப்படிங்கக்கூடிய ஒரு இஸ்லாமிய அம்மா, நீங்கள் கற்பனை செய்து பார்க்கலாம், 1908 பிறந்திருந்தார் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள். கிட்டத்தட்ட இங்கேருந்து ஒரு நூற்றாண்டுக்கு முன்பு. அந்த காலகட்டத்தில் தாய்ப்பால் அப்படிங்கிறது தன்னோட சொந்த பிள்ளைங்களுக்கு தான் கொடுப்பாங்க. அதை தாண்டி இன்னொரு குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுப்பாங்கங்கிறத நம்மளால் கற்பனை கூட செய்து பார்க்க முடியுதா? ஆனால் 6 மாதத்தில் தன்னோட அம்மாவை இழந்த தேவரையா அவர்களுக்கு அந்த பக்கத்தில் இருந்த அந்த கமுதி பகுதியைச் சேர்ந்த ஆயிஷா பேபி அப்படிங்கக்கூடிய அந்த இஸ்லாமிய பெண், 6 மாதத்தில் தாயை இழந்த குழந்தையில இந்த குழந்தைக்கும் பசிக்கும்ல, இதுக்கு எவ்வளோ தூரம் அதனுடைய வறுமையும் வெறுமையும் தெரியும், தாய் இழந்த வலியும் வேதனையும் அனுபவிக்கும்னு அந்த குழந்தையை தன்னுடைய குழந்தையாக பாவித்து தன் பிள்ளைங்களுக்கு கொடுப்பதை போல அந்த குழந்தைக்கும் பாலூட்டி வளர்த்தாங்க, தாய்ப்பால் கொடுத்து வளர்த்தாங்க ஆயிஷா பேபி. அப்படிதான் பசும்பொன் முத்துராமலிங்க தேவரையா அவர்களுடைய இளமை காலமும் பள்ளி காலமும் அந்த ஊர்லேயே படித்து எடுத்து இருந்தார். அவருக்கு அரசியல் ஆர்வம் முதல்ல எப்போ வந்துச்சு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 1927 வருஷத்தில் தன்னோட குடும்ப சொத்துக்கள் தொடர்பான ஒரு வழக்கு ஒன்றுக்காக வழக்கறிஞர் ஒருவரை பார்க்க போனார். அந்த வழக்கறிஞர் அன்றைக்கு காங்கிரஸ் கட்சியில் மிக முக்கியமான பிரமுகராகவும் இருந்த சீனிவாச ஐயங்கார். அந்த சீனிவாச ஐயங்காரை சந்திக்க போயிருக்கப்ப சீனிவாச ஐயங்கார் தான் சொன்னாராம், நீ அப்படியே என் கூடயே வாயேன், அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய ஒரு முக்கியமான கூட்டம் நடக்குது, நீ ஒரு பார்வையாளர் மாடத்திலிருந்து அந்த கூட்டத்தை பாரு, உனக்கு கூட அந்த கூட்டம் சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படின்னு கூட்டிகிட்டு போனார். ஆனால் தெரியாத அன்னைக்கு பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்களுக்கு அந்த கூட்டம் தான் தமிழகத்தினுடைய அடுத்த அரசியல் அத்தியாயத்துக்கான, ரொம்ப குறிப்பாக அவர் சார்ந்திருந்த அந்த சமூகத்திற்கான அரசியல் அத்தியாயத்துக்கான தொடக்க புள்ளியாக மாறப்போகுது அப்படிங்கிறது அன்றைய நாளில் அவர் அறிஞ்சிருக்கலை. அவரும் பார்வையாளர் மாடத்தில் அமர்ந்திருந்தார். அந்த கூட்டத்தில் ஒருத்தர் கம்பீரமாக பேசினார். ஆங்கிலத்தில் அவரை ராயல் பெங்கால் டைகர் அப்படிம்பாங்க. அத்தகைய புலி போன்ற தோற்றமுடைய நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் தான் அங்கே பேசினவர். 1927 சீனிவாச ஐயங்காரோட அந்த கூட்டத்துக்கு போனப்ப நேதாஜி சுபாஷ் சந்திர போஸோட பேச்சால ஈர்க்கப்பட்டாரு பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள். என்ன அருமையா பேசுறாரு, இனிமேல் நானும் காங்கிரஸ்ல இணைத்துக்கிறேன், நாட்டு விடுதலை தான் என்னோட இலக்குன்னு அவரும் தன்னை காங்கிரஸ்ல ஐக்கியப்படுத்திக்கிட்டார். மட்டுமல்ல, கதராடை தான் உடுத்துவேன் அப்படிங்கக்கூடிய கொள்கையோட கதராடைகளும் உடுத்த ஆரம்பித்தார். எல்லாமே நல்லா தான் போய்கிட்டே இருந்துச்சு. அவரும் அப்படியே பயணித்து கொண்டே இருந்தார். 1939 காங்கிரஸ்ல இருந்து கருத்து முரண் ஏற்பட்டு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியை தொடங்கிய போது நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் மீதான ஈர்ப்பால அவரும் ஃபார்வர்ட் பிளாக் கட்சியில தன்னை இணைத்துக் கொண்டார். அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இதுவரை இந்திய அரசியல்ல யாருக்குமே நடக்காத ஒரு சாதனையை செய்து காட்டியவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள். நான் 2 விஷயம் முதல்ல ஓப்பனிங்ல உங்களுக்கு ரொம்ப சுவாரஸ்யமான தகவல் அப்படின்னு சொன்னேன். ஒன்று, அவர் இஸ்லாமியராக வேடம் தரித்தார் அப்படின்னு. அதை முதல்ல பேசிட்டு அவருக்கான மிக முக்கியமான வெற்றி விஷயங்களையும் பேசுவோம். அதற்கு பின்பு காமராஜர் கடத்தப்பட்ட சம்பவத்தையும் நம்ம பேசதான் போகிறோம். அதில் முதல் கட்டமாக நம்ம பேச இருக்கிறது, கிட்டத்தட்ட 1954 ராஜாஜி அவர்கள் தமிழகத்தில் மிக தீவிரமான அரசியலில் ஆட்சி பொறுப்பில் இருந்தார். அந்த நேரத்தில் 1956 தான் மொழிவாரி மாநிலங்கள் உருவாக்கப்படுது. அதாவது நீங்கள் கன்னியாகுமரி மாவட்டம் போன்ற பகுதியெல்லாம் கேரளாவிலிருந்து பிரிக்கப்பட்டு தமிழகத்தோடு சேர்க்கப்படுது. அதே மாதிரி மெட்ராஸ்லையும் பல போராட்டங்கள் நடந்து கொண்டு இருந்தது. அப்போ அந்த காலகட்டத்தில் 1954 போராட்டங்கள் ரொம்ப தீவிரமாக இருந்துச்சு. மொழிவாரி மாநிலங்களுக்கான கோரிக்கையும் அதிகமாக எழுந்துட்டு இருந்துச்சு. அந்த நேரத்திலேயே ஒரு வழக்கு ஒன்றில் பிணையில் வெளிவர முடியாத ஒரு பிரிவில் தேட ஆரம்பித்தாங்க பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஐயா அவர்களை. அது மட்டும் இல்லாமல் இது போன்ற போராட்டங்களும் கிளர்ச்சிகளும் இருக்கக்கூடிய நேரத்தில் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஐயா அவர்களை தேடிக்கொண்டும் இருந்தாங்க. அந்த நேரத்தில் கமுதியில் அவருக்கு தாய்ப்பால் கொடுத்தாங்கல்ல ஒரு அம்மா, ஆயிஷா பேபி,
அவங்க 1954 வாக்குல திடீர்னு உடல்நலக் குறைவால வயது முதிர்வால இறந்து போறாங்க. அப்ப எல்லா போலீஸ் ஸ்டேஷனும் உளவு பிரிவெல்லாம் அலர்ட் ஆகுறாங்க. எப்படியும் இதுக்கு முத்துராமலிங்க தேவர் வருவாரு, அவர் அடுத்தவங்களுக்கு பிரச்சனைனாலே வருவாரு, அவர் குடித்த தாய்ப்பாலுக்கு ஒரு விலை இருக்குல்ல, அந்த அம்மா இறந்திருக்காங்க, நிச்சயமா வருவாரு, இங்க வைத்து கைது செய்திடலாம் அப்படின்னு முத்துராமலிங்க தேவர் ஐயா அவர்களை அந்த வழக்குக்காக பிடிப்பதற்காக போலீசார் காத்திருக்காங்க. ஆனா முத்துராமலிங்க தேவர் ஐயா அந்த நிகழ்வுக்கு வந்திருந்தார், வந்துவிட்டு சென்றார். ஆனா போலீசாருக்கு அவர் எப்படி வந்தாருன்னே தெரியல. அதுக்கு பின்புதான் தெரிய வந்தது, அவர் இஸ்லாமிய பெண்மணி ஆயிஷா பேபி அவரை அந்த இறந்த வீட்டிற்கு வருவதற்கு ஒரு வயதான இஸ்லாமியர் வேடத்திலேயே வந்து அந்த இறந்த வீட்டில் அவர் குல்லா சகிதம் வந்திருந்து அந்த இஸ்லாமிய வீட்டு பெண்ணினுடைய தான் எந்த பெண்ணிடம் தாய்ப்பால் குடித்தோமோ அந்த பெண்ணினுடைய இறுதிச் சடங்குல அவர் கலந்து விட்டு சென்றிருக்கிறார்ங்கிற விவரம் போலீசாருக்கு பின்னாடி தான் தெரிய ஆரம்பிச்சிச்சு. கிட்டத்தட்ட தொடர்ச்சியாக வெற்றிகளை பதிவு செய்தார். இவ்வளவுக்கு அந்த நேரத்தில் அவர் மக்களவை உறுப்பினராக இருந்தார். 1952 வெற்றி, 1957 வெற்றி, 1962 மக்களவையில் வெற்றி. இந்த இடத்துல முக்கியமானது, இந்திய அரசியல் வரலாற்றிலேயே ஒரு பிரதான கட்சியோட கூட்டணியில இல்லாம ஒரு ஃபார்வர்ட் பிளாக் என்கிற ஒரு சின்ன கட்சியின் மூலமா, அன்றைக்கு அது முத்துராமலிங்க தேவர் ஐயா அவர்கள் தென் மாவட்டங்களை வலுவாக மாற்றியிருந்தாலும் கூட ஒரு பிரதான கட்சியோடு கூட்டணி இல்லாமல் அந்த கட்சியில 3 முறை வெற்றி பெற்றிருந்தார். 1963 அவர் காலமாகவும் செய்தார். அது ஒரு பக்கம். இதே காலகட்டத்தில் 1934 காலகட்டங்களில் புதிய நீதி கட்சி, அப்ப சோசியல் ஜஸ்டிஸ் பார்ட்டி, அந்த ஜஸ்டிஸ் பார்ட்டி வந்து புதிய நீதி கட்சி ரொம்ப ஆக்டிவாக இருந்த காலகட்டம். அப்பதான் விருதுநகர்ல கர்ம வீரர் காமராஜர் அவர்களும் ரொம்ப பெரிதா வளர்ந்து வரார். அவருமே கிட்டத்தட்ட இந்த ஒரே வயதொத்த காலகட்டம் என்பதால் காமராஜர் அவர்கள் பெயருக்கு அப்ப பெரிய ஒரு மரியாதை இருக்கு. காமராஜர் என்கிற ஒரு இளைஞர் இருக்கிறாரு, லைப்ரரியில் போய் பேப்பர்லாம் படிக்கிறாரு, நிறைய காங்கிரஸ் கூட்டங்கள் போடுறாரு. காங்கிரஸ் கூட்டங்களுக்காக தன்னோட சேமிப்பு பணத்தை செலவு பண்ணது மட்டும் இல்லாமல் மக்களிடம் வசூலித்தெல்லாம் காங்கிரஸ் கூட்டம் போடுறாரு. நாட்டு விடுதலை தான் அவரோட ஒரே இலக்கா இருக்கு. அவர் ஒரு மிகப்பெரிய பணாசை இல்லாதவராக, ஒரு மிகப்பெரிய செல்வாக்கு மிக்கவராக அந்த ஏரியாவில் இருக்காருன்னா காமராஜர் குறித்து பல தகவல்கள் வெளி மாவட்டங்களில் சுற்று வட்டாரங்களில் இன்னைக்கெல்லாம் நீங்கள் வாட்ஸ்அப்பில் தெரிஞ்சுக்கலாம், ஃபேஸ்புக்கில் தெரிஞ்சுக்கலாம், இன்ஸ்டாகிராமில் தெரிஞ்சுக்கலாம், ட்விட்டரில் பார்க்கலாம், யூடியூப்ல இந்த மாதிரி வீடியோக்கள் பார்க்கலாம். பட் அன்னைக்கு அப்படி இல்லை, செவிவழி செய்தி தானே. அப்படி செவி வழியாக முத்துராமலிங்க தேவர் ஐயா அவர்களுக்கு காமராஜர் மீது ஒரு பெரிய அளவு கடந்த நம்பிக்கையும் பற்றும் சிநேகமும் பரஸ்பரம் 2 தரப்புக்கு இடையில உருவாயிருது. 1934 விருதுநகர்ல எலெக்ஷன் நிக்க முடிவெடுக்கிறாரு காமராஜர். அன்னைக்கு ஆளுங்கட்சியாக, ஒரு ஆளுங்கட்சி என்பதை தாண்டி அன்றைக்கு ஒரு வலுவான கட்சியாக அந்த பகுதிகளில் இருந்தது. மன்னிக்கணும், அது ஆளுங்கட்சி அல்ல, ஒரு வலுவான கட்சியாக அந்த பகுதிகளில் அன்னைக்கு இருந்தது ஜோசியல், அந்த புதிய நீதி கட்சி. அந்த புதிய நீதி கட்சியினர் என்ன பண்றாங்கன்னா காமராஜர் அவர்களை கடத்திட்டு போயிடுறாங்க. இந்த விஷயம் தெரிய வருது. யாருக்கு தெரிய வருகிறது? பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவர்களுக்கு தெரிய வருது. உடனே அதே விருதுப்பட்டி, அன்றைக்கு விருதுநகரில் இந்த விருதுப்பட்டிக்கு போனவர், அன்றைக்கு அவரும் காங்கிரஸ் இருந்தார், பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவர்களும். அங்கே விருதுநகரில் ஒரு பெரிய கூட்டத்தை ஏற்பாடு பண்ணி அந்த பொதுக்கூட்டத்தில் பசுமன் முத்துராமலிங்க தேவர் பேசுகிறார். அவர் பேசுகிற பொழுது என்ன சொன்னார் தெரியுமா? உங்களுக்கு நான் இந்த கூட்டத்தை பேசி முடித்து இந்த விருதுநகர்லேருந்து கிளம்புகிற வரைக்கும் தான் டைம். நான் இந்த கூட்டத்தை பேசி முடிப்பதற்குள்ளாக காமராஜர் எங்கிருந்தாலும் இங்கே வந்து இருக்கணும், அவரை கடத்தியவர்கள் இங்கே கொண்டு வந்து விடணும்னு பேசினார். கர்ம வீரர் காமராஜர் அவர்கள் எவ்வளவு அப்பழுக்கற்ற மனிதர் என்பது நமக்கெல்லாம் தெரியும். அவருக்கு ஒரு பிரச்சனை என்று வருகிற பொழுது முதலாளாக ஓடி வந்தவர் பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள். அப்போ அந்த முத்துராமலிங்க தேவர் அவர்கள் அப்படி பேசின உடனே அவர் தன்னுடைய பேச்சை முடிக்கிற பொழுது காமராஜரை கரெக்டாக கொண்டு வந்து அங்கே விட்டுட்டு போயிட்டாங்க, அவரை கடத்திய கும்பல். தொடர்ந்து மேடையில் பேசிய காமராஜர் அவர்கள் இதை பெருந்தன்மையோடு சுட்டிக்காட்டியதாகத்தான் 1934 வெளிவந்த அந்த புத்தகங்களுடைய வரலாறுகளில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கு. இது ஒன்று. 2வது, கர்ம வீரர் காமராஜர் அவர்கள் அங்கே இருக்கக்கூடிய நகரசபை தேர்தலில் போட்டியிடுகிற பொழுது ஒரு பிரச்சனை வந்துச்சு. வரி கட்டியிருக்கணும், வரி கட்டியிருப்பவர்கள் தான் தேர்தலில் போட்டியிட முடியும் என்று சொன்னவுடன் கர்ம வீரர் காமராஜர் அவர்களுடைய பேரில் ஒரு ஆட்டை வாங்கி அந்த ஆட்டிற்கு வரி கட்டி அவரை தேர்தலில் நிறுத்தி காட்டியவர் பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள். இப்படி அவருடைய வாழ்க்கையில் பல சுவாரஸ்யங்கள், பல ஆத்மார்த்தமான விஷயங்கள் நிரம்பி இருக்கின்றன. அவரை இன்றைக்கும் ஒரு சித்தராக நினைத்து வழிபடக்கூடிய மக்கள் அவருடைய சமூகத்தில் அதிகமான பேர் இருக்கிறார்கள். தேசியமும் தெய்வீகமும் தன்னுடைய 2 கண்கள் என்று இந்த உலகிற்கு உரைத்தவர் பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள். அவருடைய நீண்டகால செயல் திட்டங்கள், நீண்டகால கனவுகள் உள்ளிட்டவைகள் எல்லாம் இன்றைக்கும் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இப்போ கூட தொடர்ச்சியாக தமிழகத்தில் திமுக, அதிமுக, ஏன் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கூட அவருடைய பிறந்தநாளுக்கு வாழ்த்து செய்தி தெரிவித்து வருகிறார். புதிதாக வந்திருக்கக்கூடிய தாவேகா தொடங்கி அனைத்து அரசியல் கட்சிகளுமே பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவர்களுடைய தேவர் ஜெயந்தியை, குரு பூஜைக்கு தங்கள் கட்சியின் முக்கிய நிர்வாகிகளை, ஏன் தலைவர்களே வந்து மரியாதை செலுத்துகிற ஒரு வரவும் இருக்கிறது. பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவர்களுடைய அந்த வாழ்க்கை என்பது ஒரு தவம் என்கிற நிலையில் தான் நாமும் பார்க்க வேண்டியிருக்கிறது. மீண்டும் நல்ல ஒரு அப்டேட்டோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.